தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. எப்போ குளத்தூர்ல இதுக்கு முன்னாடி அவர் வந்து அதே குளத்தூர்ல பேசும்போது வந்து வழுக்கம் இல்லை பழுக்கம் வந்து மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது. இப்ப பழுத்துட்டு வருதுன்னு அர்த்தம் அப்பனா இல்லையா? அழுத்தம் பழுத்து கொண்டு வருகிறது. ஏமாற்றமாக இருக்காது அப்படின்னா யாருக்கு ஏமாற்றமாக இருக்காது, யாருக்கு ஏற்றமாக இருக்கும் அவ்வளவுதான். அண்ணன் துரைமுருகனுக்கு ஏமாற்றமாகவும் தம்பி உதயநிதிக்கு ஏற்றமாகவும் இருக்குமா? இல்லைன்னா யாரெல்லாம் ஏமாற போறா, யாரெல்லாம் ஏற்றம் பெற போகிறார்கள் என்பதுதான். நிச்சயமாக எல்லோருக்கும் ஏற்றமாக இருக்க போறதில்லை, பல பேருக்கு ஏமாற்றத்தை தரப்போகிறது. அதனால இது முதலில் இருந்தே ஏற்கனவே ஒரு பறவை விட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து தம்பி உதயநிதிக்கு முடிசூடுவதற்காகத்தான் இதெல்லாம் அடித்தளம் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டில் வாரிசு அரசியல் என்பது பல முதியவர்கள் அனுபவசாலிகள் இருக்கும் பொழுது இவர்களை போன்றவர்கள் எல்லாம் வந்தா அது அரசாங்கத்திற்கும் நல்லது அல்ல, ஆட்சிக்கும் நல்லதல்ல, ஜனநாயகத்திற்கும் நல்லதல்ல என்பதை அழுத்தமாக நாங்கள் பதிவு செய்வோம். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இப்பொழுது சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறதா என்று இல்ல, கவுண்டர் பண்றாங்களா என்கவுண்டர் பண்றாங்களான்னு நமக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. சிலவற்றை கவுண்டர் பண்ணணும், நம்ம அரசியல் கவுண்டர் பண்ணணும்னு நினைத்து கொண்டிருக்க நேரத்தில் என்கவுண்டர்கள் அதிகமா இருக்குது. எதுக்கு கோர்ட்டு, எதுக்கு கேஸ், எதற்கு பல இடங்களில், அதாவது தவிர்க்க முடியாத காரணங்களால இருந்தா பரவாயில்ல. நான் இப்போ ஒரு செய்தி படித்தேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு 17 என்கவுண்டர்கள் நடைபெற்றிருக்கிறது என்பது. இது மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக ஒன்றாக இருக்கிறது. ஆக இது விசாரிக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் வெளிக்கொணரப்பட வேண்டும், குற்றம் வெளிக்கொணரப்பட வேண்டும். அப்படி இல்லாம இது குற்றவாளிகளை யாரையோ காப்பாற்றுவதற்கு இதெல்லாம் நடைபெறுகிறதோ என்ற ஒரு அச்சமும் நமக்கு வருகிறது. ஆக சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இன்னைக்கு கஞ்சா பழக்கம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது, பாலியல் குற்றங்கள் தமிழகத்தில் அதிகம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களின் கூட்டணி கட்சியே அவர்கள் மீது இப்பொழுது அதிருப்தியை தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அது காங்கிரஸா இருக்கட்டும், அது விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு போராட்டங்களுக்கு, சாம்சங் போன்ற போராட்டங்களுக்கு துணை நிற்கிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இப்பொழுது வெலவெலத்து போயிருக்கிறது என்பதுதான் உண்மையானது. அதனால அவங்க ஆட்சியில சரியான கவனம் செலுத்தவில்லையோ என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. விளையாட்டுத்துறையில சிறந்து விளங்கியதால அவங்களுக்கு சென்னையில ஒரு திருவுருவ சிலை வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்குது. இல்ல, அந்த கோரிக்கை நியாயமானது. கோரிக்கைக்கு அது யாராக அவர் எப்பொழுதும் அடித்தளத்தில் விளையாட்டை பற்றி மக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு இல்லாத போது கூட தொடர்ந்து ஒலிம்பிக் சங்க தலைவராக இருந்து அதற்கு பல ஊக்கத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் கோரிக்கை நியாயமானது. போராடுறாங்க, அவங்களுடைய கருத்து தெரிவிக்கிறாங்க, பயம் இல்லாம. சோ இத பாசிட்டிவா ஒரு ஆரோக்கியமா தான நம்ம பார்க்கணும். இது ஒரு விரிசலா நம்ம எடுத்துக்கலாம். இல்ல, விரிசலா எடுத்துக்கணும். ஏன் இப்ப ஆரோக்கியம் திடீர்னு எங்க வந்தது? 3 வருஷமா அப்பனா ஆரோக்கியமா இருந்து இப்ப ஆரோக்கியம் இல்லாம மாறிடுச்சு. அதான் நம்மளோட கேள்வி. ஆக உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தது என்றால் ஏறக்குறைய 3.5 ஆண்டு காலமாக சும்மா இருந்து விட்டு இப்பொழுது கருத்து சொல்வதிலும், இன்னைக்கு கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுவதிலும், இன்னைக்கு நாங்க இல்லைன்னா அவங்க ஆட்சிக்கு வர முடியாது என்று இப்பொழுது சொல்வதிலும் இது அப்பட்டமான ஒரு அரசியல் இருக்கிறது. அவ்வளவுதான். அதிகப்படியான இடங்களை பெறுவதற்காக இருக்கலாம். இது துணை முதலமைச்சராக வர வேண்டும் என்ற கோரிக்கை அவங்க வைக்கிற. நான் ஏறக்குறைய 3 மாதங்களுக்கு முன்னாலேயே RK நகர்ல பேசும்போது நான் சொன்னேன், துணை முதலமைச்சர் சமூக நீதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் ஏன் துணை முதலமைச்சராக திருமாவளவன் போன்றவர்களை ஏன் அவர்கள் சிந்திக்க கூடாது என்று நான் ஒரு 3 மாதத்திற்கு முன்னாலே கேட்டிருக்கிறேன். ஏன்னா சமூக நீதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசுவதெல்லாம் சமூக நீதி, ஆனால் கொடுப்பது உதயநிதி. அவ்வளவுதான். நன்றி.